சச்சின் நம்ம கலைப்புலி தானு தயாரிப்பில் தளபதி விஜய் நடித்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18ஆம் தேதி மீண்டும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. அதாவது 2005 ஏப்ரலில் ரிலீஸ் ஆன இதே படம் பார்த்தீங்கன்னா 20 வருடங்கள் கழித்து மீண்டும் ரிலீஸ் ஆகுது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பல மடங்கு. கலைப்புலி தானு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸை வேற லெவலில் போயிட்டு இருக்காரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சச்சின் படத்துக்கான ப்ரொமோஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்போ அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் படத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சச்சின் படம் வந்து ஒரு பக்கம் ரஜினியோட சந்திரமுகி, இன்னொரு பக்கம் கமலோட மும்பை எக்ஸ்பிரஸ், இந்த 2 படங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சோ அப்படின்னு தான் எங்களுக்கு அப்போல்லாம் தோணுச்சு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தானு அவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை உடைச்சிருக்காரு. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, அப்பெல்லாம் கிடையாதுங்க, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய படங்கள் நிறைய படங்கள் ஒரே தேதி ரிலீஸ் ஆகுது, அதுவும் பண்டிகை ரிலீஸ் ஆகுது, சகஜமான விஷயம்தான். இதே ரஜினியோட தளபதியும் சரி கமலோட குணாவும் சரி ரிலீஸ் ஆகும்போது அதே தீபாவளிக்கு தான் நான் பிரசாந்தை வச்சு எடுத்த வண்ண வண்ண பூக்கள் படத்தை ரிலீஸ் பண்ணேன். 129 நாட்கள் ஓடிச்சு அந்த படம். மேலும் தேசிய விருதையும் எனக்கு பெற்று தந்துச்சு. அதெல்லாம் சர்வ சாதாரணம். இன்னும் சொல்ல போனால் சச்சின் படம் வந்து பூஜை அன்னைக்கே நாங்கள் ஏப்ரல் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டோம், போஸ்டர்லேயே போட்டோம். அதால் வந்து சந்திரமுகி கூடயோ மும்பை எக்ஸ்பிரஸ் கூடயோ போட்டி அப்போலாம் நாங்கள் வந்து நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்காரு. ஏன்னா நிறைய பேர் வந்து சச்சின் படம் ஓடலை, இந்த படம் லாஸு, சரியாக போகலை அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இப்போ வந்து ரஜினி சாரோட சந்திரமுகி எவ்வளோ பெரிய ஹிட்னு தெரியும். கிட்டத்தட்ட அதுக்கு இணையான ஒரு வெற்றி படம் தான் சச்சின். இந்த பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு கிடைச்ச லாபம் மிகப்பெரிய லாபம். இன்னும் சொல்ல போனால் ஆல்பர்ட் தியேட்டரு இன்னும் பல தியேட்டரில் வந்து ஒரு ஷோ ஓடும், ஒரு ஷோ முடித்த உடனே கையிலேயே அப்போவே லாபம் இருக்கும், உடனே தியேட்டர் ஓட ஃபோன் பண்ணுவார். ஆனால் இவ்வளோ 1000 இவ்வளோ காசு எனக்கு வந்துருக்குங்க லாபமா இத்தனை நாள் கழிச்சும் கூட அப்படின்னு. ஸோ 200 நாட்கள் ஓடியும் கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் அள்ளிச்சு. அதுதான் சச்சின் படம். அதனால் சச்சின் படம் மிகப்பெரிய வெற்றி, அதுவும் சந்திரமுகிக்கு இணையான வெற்றி அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு தானுவே வந்து சொல்லிட்டாரு. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.